ஒருத்தங்க பேசுனதுலேருந்து இவங்க எந்த ஸ்கூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னுவாங்க. ஸோ இவர் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா ஃபார்மல் ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, ஐ வுட் லைக் டு தேங்க் த ஜெனராசிட்டி, த இன்டென்சிட்டி, த வெலாசிட்டி அப்படிலாம் சொல்லணும். வாவ், ஹி இஸ் ஃப்ரம் ஜிவிஎம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கார் நம்ம நல்லா ஓட்டுவோம், ஆனால் ஓனர் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஓட்ட தடுமாற்றமாக இருக்கும். இருங்க கொஞ்சம் நல்லா ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நம்பிக்கை தன்னோட ஸ்கிரிப்ட் மேலே இருந்தால் நம்ம எங்கே டைரெக்ஷன் கற்றுக்கிட்டோமோ அவங்களே வச்சு டைரெக்ட் பண்ணுறாருன்னா அதுக்கே கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அதோட கான்ஃபிடன்ஸ் அந்தளவுக்கு க்ளீனாக தெரியுது. அண்ட் ஒரு மேடைக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்லேயே 20 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக இங்கே இல்லை அப்படின்னாலும் அவங்களை மென்ஷன் பண்ணி அண்ட் யார் யார் எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்ன அந்த கிராட்டிடியூட்க்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் எங்கள் சார்பாக கண்டிப்பாக தரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப நீங்களும் ரைஸாகவும் மீட் பண்ணதே ஒரு விடிவி காஃபி ஷாப் சீன் மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த படம் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாக்ட் இன் டு அமிதேஷ் அண்ட் ஷி வாஸ் கிராசிங் பை மீ அப்படிலாம் சொன்னோம். வா அப்படி ஃபீல் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். சூப்பர், வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பேசணுமோ அவங்கள தான் கூப்பிட போகிறோம். அடுத்ததாக ரைஸா வில்சன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் மனு மாதிரி பேச மாட்டேன். ஆக்சுவலி மனு எல்லாமே பேசிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஜாஸ்தி இல்லை. நான் எப்படி மனு மீட் பண்ண அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. அண்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அண்ட் அவங்க ப்ராஜெக்ட் நெரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அண்ட் தென் I thought இது நான் பண்ணிட்டா obviously I will be taken very seriously as an actor. So this was something I had to prove to myself, to others, to everybody. So I'm so glad that it's finally releasing. And yeah, I love everybody. I think everybody's done a great job. Every single person has put in their 100%. Every single human being on this set has put in their 100%. And yeah, that's it. Amazing. It's an amazing film. You're going to love it. Please theater la poi parunga. Romba time ku appuram theater open aayirukku. You will love it. It's a patriotic film. It's a solid film. It's strong. There's a lot of emotion. You'll feel it. You'll forget everything else and you'll get into the film. So that's what a film is supposed to do. It's a great film. Please watch it in the theater. Enjoy it. Thank you.